ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் தொடர்கிறது. பூமியில் உங்கள் குறிக்கோள். நாம் எல்லோரும் கடவுளின் கருவிகளாக பிறக்கிறோம். ஆனால் அவருடைய கருவியாக தொடர்ந்து செயல்படுவதற்கான விருப்பத் தேர்வு முழுக்க முழுக்க நம்முடையது மட்டுமே. தீய மக்களிடம் ஒருபோதும் இனிமையாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களை ஒருபோதும் ஊக்குவிக்காதீர்கள். தீமையை எதிர்த்து போராடுங்கள். பூமியில் உங்கள் குறிக்கோள் என்ன? தங்கள் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றும் அதில் பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் இருப்பது போல தெரியவில்லை என்றும் பலர் நினைக்கின்றனர். இந்த ஆன்மாக்களால் தங்கள் வாழ்வில் எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும்? முதலில் உங்கள் வழியில் எதிர்ப்படும் முட்டுக்கட்டைகளை கண்டு பயப்படாதீர்கள். உங்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காகவே அவை வருகின்றன. மேலும் துன்புறுவதற்காகவே நீங்கள் பூமியில் இருப்பதாக ஒருபோதும் கருதி விடாதீர்கள். கர்ம வினை, சோதனை, பயிற்சி ஆகிய அனைத்தும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கும் உங்களுக்கு உதவுவதற்காகவே இருக்கின்றன. பூமியில் நீங்கள் ஓர் அற்புதமான விஷயத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் ஆன்மீக குறிக்கோள்தான் அது. தன் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். நீங்கள் உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்கும் போது இது நிகழ்கிறது. இந்த நோக்கம்தான் உங்கள் குறிக்கோள். உங்கள் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையேயான ஒரு சத்திய பிரமாணம் அது. நீங்கள் பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஆவி உலகில் மேற்கொண்ட சத்திய பிரமாணம் அது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஓர் ஆன்மீக தேடலை மேற்கொண்டுள்ளது. பூமியில் மறுபிறவி எடுப்பதற்கு முன்பாக ஆவி உலகில் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாதை அது. நீங்கள் பூமிக்கு வரும்போது நீங்கள் ஏன் மறுபிறவி எடுப்பதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதற்கான காரணம் உங்களுக்கு முற்றிலுமாக மறந்து போய்விடுகிறது. உங்கள் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 குறிக்கோள்கள் இருக்கின்றன. 1. ஆன்மீக ரீதியாக மேம்படுதல். 2. மற்றவர்களுக்கு தன்னலமின்றி சேவை செய்தல். 3. தனக்கு கிடைத்துள்ள பரிசுகளையும் திறமைகளையும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல். நல்ல விதமாக மாறுவதற்காகவே மனிதர்கள் பூமியில் இருக்கின்றனர். நீங்கள் உள்ளிருந்து மாறும்போது மட்டுமே ஒரு மனித உடலில் இருந்தபடி ஓர் ஆன்மாவாக உங்கள் முழு ஆற்றலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சுய மேம்பாடுதான் உங்கள் முதல் குறிக்கோள். உங்கள் வாழ்வின் சூழல்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்கொள்ளும் முட்டுக்கட்டைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உள்ளார்ந்த மாற்றத்தை மேற்கொள்வதும் கடவுளின் நல்வழியை பின்பற்றி வாழ்வதும் தான் உங்கள் முதல் குறிக்கோளாகும். பூமியில் எப்போதும் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பூமி ஓர் ஆன்மீக போர்க்களம். அறநெறியை கடைபிடித்து வாழ்வதில் நீங்கள் எவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரே வழி, இருள் உங்களை திக்குமுக்காடச் செய்யும் போது ஒளியை தேர்ந்தெடுப்பதுதான். தீமையை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அது பற்றி உரத்த குரல் எழுப்ப தேவையில்லை. மக்களை எடை போட்டு பார்க்க வேண்டியதில்லை. அவர்களுடைய உண்மையான சுரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதில்லை. தீமையை வெளிச்சம் போட்டு காட்டுவது முக்கியம்தான். ஆனால் அது உங்களையோ அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களையோ ஆபத்திற்கு உள்ளாக்கக்கூடும் என்றால் அது அவ்வளவு முக்கியமல்ல. ஆனால் நீங்கள் ஒரு கோழையாக இருப்பதற்கு இதை நீங்கள் ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு முறையும் சரியான காரியத்தை துணிச்சலோடு செய்வது மட்டும்தான் தீமையை எதிர்ப்பதற்கான சிறந்த வழி. கடவுளின் நல்வழி பாதையில் நடப்பது என்பதன் பொருள் இதுதான். மாற்றமில்லாமல் வளர்ச்சி இல்லை. ஆழ் மனதின் வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றும் போது மாற்றம் உங்கள் இயல்பின் ஒரு பகுதியாக ஆகிவிடுகிறது. எனவே நீங்கள் படிப்படியாகவும் நேர்த்தியாகவும் மாறுகிறீர்கள். நீங்கள் நேர்த்தியாக மாறும்போது உங்களுடைய சோதனைகளையும் பயிற்சிகளையும் உங்களால் திறமையாக கையாள முடிகிறது. உங்களுடைய எதிர்மறை கர்ம வினைகளையும் உங்களால் சிறப்பாக தீர்த்துவிட முடிகிறது. ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆழ் மனதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் உங்களுடைய நல்ல கர்ம
கர்ம வினைகளை மக்களின் நன்மைக்காக உங்களால் பயன்படுத்த முடியும். அதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆன்மீக பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது மட்டுமே இவை உங்களுக்கு கிடைக்கின்றன. நீங்கள் நேர்த்தியாக மாறும்போது கடவுளின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நீங்கள் உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. உங்கள் ஆழ் மனதின் வழிகாட்டுதலை பின்பற்ற நீங்கள் தவறும் போது மாற்றத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். நீங்கள் அதனோடு மல்லுக்கு நிற்பதற்கு காரணம் உங்களுடைய வெளிமனம் சொல்கின்ற தவறான நியாயப்படுத்தல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான். உங்களிடம் எந்த தவறும் இல்லை என்றும் நீங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உங்கள் வெளிமனம் உங்களிடம் கூறுகிறது. வெளிமனம் மாற்றத்தை விரும்புவதில்லை. எனவே நீங்கள் உங்கள் ஆழ் மனதிலிருந்து இயங்காவிட்டால் மாற்றம் இயல்பாக உங்களுக்கு வராது. நீங்கள் நேர்த்தியாக மாற மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு மோசமான ஆன்மா அல்ல என்பதாலும் உங்கள் ஆழ்மனம் லேசாக திறந்திருப்பதாலும் உடல் அளவில் ஒரு பேரிடி உங்களை தாக்கும். பொருளாதார ரீதியான இழப்பு, ஆரோக்கிய குறைவு போன்றவற்றின் வடிவத்தில் ஏதோ ஒரு அதிர்ச்சி அல்லது பேரிழப்பு உங்கள் வாழ்வில் நிகழும். உங்கள் கண்களை திறப்பதற்காக இது நிகழ்கிறது. வழிகாட்டுதலையும் ஆனந்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் மனிதர்கள் சுலபமாக உதாசீனப்படுத்தி விடுகின்றனர் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனால் வலியை அவர்களால் உதாசீனப்படுத்த முடியாது. எனவே உங்களுக்கு விழிப்பூட்டுவதற்காகவே வலி வருகிறது. நீங்கள் விழிப்படைந்த மறுகணம் நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மாற வேண்டியது அவசியம் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆழ் மனதின் பேச்சை கேட்டிருந்தால் உங்களுக்கு விழிப்பூட்டுவதற்கு அந்த வழி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு பேரிடி ஏற்பட்ட பிறகும் நீங்கள் மாற மறுத்தால் அதிர்ச்சிகள் ஏற்படுவது நின்றுவிடும். ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் செயலிழந்து போயிருக்கும். எனவே உங்கள் புற வாழ்வில் எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதால் நீங்கள் சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அனுமானித்துக் கொள்ளாதீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் நீங்கள் மோசமானவராக மாறியிருக்கக்கூடும். தெரிந்தே தவறான பாதையில் நீங்கள் செல்லும் போது இது நிகழ்கிறது. உங்கள் மாற்றம் மோசமானதாக இருந்து நீங்கள் எல்லை மீறி நடந்து கொள்ளும் போது உங்கள் ஆழ்மனம் தன் இயக்கத்தை முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறது. நீங்கள் இருந்து போய் ஆவி உலகின் கீழ்மட்ட தலங்களை சென்றடையும் போதுதான் நீங்கள் தவறு செய்திருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். பூமியில் தாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நினைக்கும் ஆன்மாக்கள் ஆவி உலகில் தாங்கள் வந்து சேர்ந்துள்ள மிக மோசமான தளத்தை கண்டு அதிர்ச்சி அடைவது ஒரு கொடுமையான விஷயம். சுய மேம்பாடோ அல்லது மாற்றமோ அது சரியான காரணங்களுக்காக செய்யப்பட வேண்டும். சில சமயங்களில் மக்கள் தவறான காரணங்களுக்காக தங்களை மேம்படுத்திக் கொள்கின்றனர் அல்லது மாறுகின்றனர். தாங்கள் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். ஆன்மீக பாதையில் பயணிப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் அகங்காரத்திற்கு தீனி போட விரும்புகின்றனர். தங்களை அறிவார்ந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்காக அறிவை கைவசப்படுத்துகின்றனர். அல்லது தாங்கள் நரகத்திற்கு போய்விடுவோமோ என்ற பயத்தாலும் சொர்க்கத்தில் தங்களுக்கு ஓர் இடம் வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சரியான விஷயங்களை செய்கின்றனர். மாற்றத்திற்கான சரியான காரணங்கள் அல்ல இவை. நல்லவற்றின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாலும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக உருவாக விரும்புவதாலுமே நீங்கள் நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள். ஒரு சிறந்த மனிதராக உருவாக விரும்புவதாலுமே நீங்கள் மாற வேண்டும். நல்லவை என்ற ஒரே காரணத்திற்காக நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள். ஆன்மீக ரீதியாக ஓர் இலக்கை அடைய விரும்புவதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை செய்வது உங்களை நல்ல விதமாக உணரச் செய்கிறது என்பதால் அவ்விஷயங்களை செய்வதை தேர்ந்தெடுங்கள். பூமியில் உங்கள் பயணத்தை ஆனந்தமாக அனுபவியுங்கள். 7வது தளத்தின் 9வது நிலையை அடைவது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நல்வழி பாதையும் மாற்றமும் தான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். சில சமயங்களில் நான் மாற விரும்புகிறேன், ஆனால் அது என்னால் முடியவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். அவர்கள் அவ்வாறு கூறும்போது அவர்கள் உண்மையைத்தான் கூறுகிறார்களா? இப்படி சொல்கின்ற மக்களின் நோக்கங்கள் நல்லவையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் தங்களுக்குள் ஓர் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏன் தங்களால் ஏற்படுத்த முடியவில்லை என்பது குறித்து அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதற்கு ஓர் எளிய காரணம் இருக்கிறது. உண்மையான மாற்றம் ஆழ் மனதிலிருந்து வருகிறது. ஆனால் வெளிமனம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். மக்கள்
மக்கள் மாறத் தவறும் போது அவர்கள் அந்த மாற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. மாற வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் அவர்களிடம் இல்லை. மாற்றத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர், ஆனால் அது அரைகுறையான விருப்பமாக இருக்கிறது. சரியான காரணங்களுக்காக நீங்கள் மாற வேண்டும். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி இதுதான். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் கடவுளின் நல் வழியை பின்பற்றுவதற்கும் சரியான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் வகை பிரித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய அறிவு உங்களுக்கு அவசியமாகிறது. நீங்கள் மாற வேண்டியுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியம். எனவே ஆன்மீக அறிவை கைவசப்படுத்துவதுதான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கை ஆகும். அந்த அறிவின் மூலாதாரம் நம்பகமானதாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்ற போர்வையில் ஏராளமான தவறான தகவல்கள் பூமியில் இன்று உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான அறிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஆழ்மனம் ஒன்றை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சுலபமான வழியை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், மாற்றத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் உண்மையான ஆன்மீக தேடலில் ஈடுபடவில்லை என்று பொருள். உங்கள் வெளிமனம் தவறான அறிவுக்கு உங்களை இட்டுச் செல்லும். குறைவான அறிவு மிகவும் ஆபத்தானது. உங்கள் ஆன்மாவுக்கு எது சிறந்ததோ அதை செய்யுங்கள். உங்கள் அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடிய விஷயங்களை செய்யாதீர்கள். ஓர் உண்மையான குருவை எவ்வாறு ஒருவரால் அடையாளம் காண முடியும்? ஒரு சில அதிர்ஷ்டக்கார மக்கள் மட்டுமே தங்கள் வாழ்வில் உண்மையான குருமார்களை பெற்றுள்ளனர். ஆனால் ஆன்மீக அறிவு எல்லோரின் கைக்கெட்டும் தூரத்தில் தான் உள்ளது. அறிவை உங்கள் ஆசானாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் தேடல் உண்மையானதாக இருந்தால் சரியான அறிவு உங்கள் வசமாகும். ஓர் ஆசானை கண்டுபிடிப்பது என்று வரும்போது உங்கள் பொது அறிவை பயன்படுத்துங்கள். பலரிடம் அறிவு உள்ளது, ஆனால் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஓர் உண்மையான குரு லௌகீக லாபங்களுக்காக அறிவை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார். உண்மையான குருமார்கள் தன்னலமற்றவர்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் மற்றவர்களின் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே அறிவை பயன்படுத்துகின்றனர். ஒரு குரு உங்களை சீரழிக்க மாட்டார். அவர் உங்கள் ஆன்மாவுக்கு பயிற்சி அளிப்பார். தாங்கள் ஒரு சரியான குருவை பெற்றிருப்பதாக பலர் நினைக்கின்றனர். ஏனெனில் அந்த குரு அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றன. அவர் கொடுக்கின்ற அறிவை கிரகித்துக் கொள்வது சுலபமானதாக இருக்கிறது. அந்த அறிவை கைவசப்படுத்துவதற்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அந்த அறிவானது பொருட்செல்வ வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே தங்களுக்கு கிடைத்திருக்கும் குரு சரியானவர்தான் என்று அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். நீங்கள் உண்மை குறித்த ஒரு தேடலில் ஈடுபட்டிருந்தால் உண்மை அவ்வளவு சுலபமானது அல்ல என்பதை உங்கள் பொது அறிவு உங்களுக்கு எடுத்து கூற வேண்டும். உங்களிடம் அகங்காரம் குடிகொண்டிருந்தால் உண்மையை ஏற்றுக்கொள்வது எப்போதும் கடினமானதாக இருக்கும். ஏனெனில் உங்கள் அகங்காரமானது உண்மையான புரிதலை நீங்கள் பெற முடியாதபடி செய்துவிடும். ஓர் உண்மையான குரு உங்களை ஒருபோதும் முடக்கி போட மாட்டார். உங்களுக்குள் இருக்கும் குருவை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவுவார். நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் தற்சார்புடன் இருப்பீர்கள். உண்மையை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு குருவிடம் இருந்து ஓடிவிடாதீர்கள். உங்கள் அகங்காரத்திற்கு தீனி போடுகின்ற ஒரு குருவிடம் இருந்து ஓடிவிடுங்கள். உங்கள் ஆன்மாவை பலவீனப்படுத்தி உங்கள் சுய மதிப்பை நாசப்படுத்துகின்ற ஒரு குருவிடமிருந்து விலகி போய்விடுங்கள். உங்கள் பொது அறிவையும் உள்ளுணர்வையும் பயன்படுத்துங்கள். அப்போது சரியான குருவிடம் அவை உங்களை அழைத்துச் செல்லும். சரியான அறிவு உங்கள் வசமாகும்படி செய்யும். சில சமயங்களில் ஆவிகளோடு தொடர்பு கொண்டால் தங்களுக்கு லௌகீக உதவியும் மற்றவர்களை பற்றிய தகவல்களும் கிடைக்கும் என்று சிலர் நினைக்கின்றனர். இது சாத்தியமில்லை. ஏனெனில் மற்றவர்களை பற்றிய தகவல்களை ஆவி உலக ஆன்மாக்கள் ஒருபோதும் வெளிப்படுத்துவதில்லை. லௌகீக விஷயங்களை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. கணிப்புகளிலும் அவர்கள் ஈடுபடுவதில்லை. ஆனால் அரூப ஆன்மாக்கள் இவற்றை செய்கின்றனர். ஆவி உலக ஆன்மாக்கள் ஆன்மீக வழிகாட்டுதல் மீது மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர். எனவே ஆன்மீக வழிகாட்டுதலை விடுத்து வேறு எதையேனும் கொடுக்கின்ற குருமார்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதோடு ஆவி உலக ஆன்மாக்கள் இருக்கின்றனர் என்பதற்கும் கடவுள் இருக்கிறார் என்பதற்குமான ஆதாரங்களை தேடாதீர்கள். நீங்கள் ஆதாரங்களை தேடினால் உங்கள் சோதனையில் நீங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும். சுய மேம்பாட்டிற்கான அடுத்த நடவடிக்கையை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம்.
அறிவு மட்டுமே போதுமானது அல்ல. ஏனெனில் நேர்மறையான மாற்றத்தை நோக்கி எடுத்து வைக்கப்படுகின்ற முதல் அடிதான் அது. அடுத்தது குறைபாடுகளை ஒப்புக்கொள்ளுதல். ஆன்மீக அறிவு மற்றும் மாற்றத்தின் சுழற்சியை பின்வரும் படம் எடுத்து காட்டுகிறது. ஆன்மீக அறிவு, குறைபாடுகளை ஒப்புக்கொள்ளுதல், நடவடிக்கை அதாவது மாற்றம், ஞானம் கைவரப் பெறுதல். அறிவு ஆவி உலகிலிருந்து பூமிக்கு வரும் விதத்தை கீழ்நோக்கிய அம்புக்குறிகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த அறிவு கடவுள் கொடுத்தது. அது முதலில் கடவுளிடம் இருந்து ஆவி உலக ஆன்மாக்களுக்கு வருகிறது. பிறகு புவி உலக ஆன்மாக்களுக்கு அது வருகிறது. பூமியில் ஆன்மாக்கள் இந்த அறிவை பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஓர் இருண்ட காலகட்டத்தில் ஒளியை பரப்புவதற்காக இந்த ஆன்மாக்கள் பூமியில் மறுபிறவி எடுக்கின்றனர். நீங்கள் இந்த ஆன்மாக்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களிடமிருந்துதான் உண்மையான அறிவை நீங்கள் பெறுவீர்கள். ஒருவன் உண்மையிலேயே ஆழ் விருப்பம் கொண்டிருந்தால், அதாவது உண்மையான அறிவை கைவசப்படுத்துவதற்கு அவன் தயாராக இருந்தால், அவன் ஆன்மீக ரீதியாக மேம்படுவதற்கு அவனுக்கு உதவுவதற்கு இந்த ஆன்மீக அறிவு உங்கள் வசமானவுடன் நீங்கள் எதை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் எங்கு தவறிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள நீங்கள் அந்த அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைபாடுகளை ஒப்புக்கொள்வது அடுத்த நடவடிக்கையாகும். அனைத்து மனிதர்களிடமும் குறைபாடுகள் இருக்கின்றன. அவற்றை களையும் நோக்கத்துடன் அவற்றை ஆய்வு செய்யுங்கள். அவை குறித்து நடவடிக்கை எடுப்பதுதான் அவற்றை களைவதற்கான ஒரே வழி. நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய மூன்றாவதும் மிக முக்கியமானதுமான அடி நடவடிக்கை மேற்கொள்வது. தங்களிடம் உள்ள சில குறிப்பிட்ட குறைபாடுகளை பற்றி ஒருவர் அறிந்திருக்கக்கூடும். ஆனால் தன்னை மாற்றிக்கொள்வதில் அவர் ஆர்வமின்றி இருக்கக்கூடும். தன் குறைபாடுகளை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையே இது உணர்த்துகிறது. அக்குறைகள் அகற்றப்படும் அளவுக்கு அவர் தன்னை மாற்றிக்கொள்வதுதான் அவர் தன்னுடைய குறைகளை ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதற்கான அடையாளமாகும். இந்த வகையான ஆன்மீக நடவடிக்கை தான் அவசியம். மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முதலில் உங்களுக்கு நீங்களே உதவிக்கொள்ள வேண்டும். இன்னொருவர் மீது ஒரு நேர்மறையான தாக்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதிக ஆன்மீக வலிமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். உங்கள் அன்புக்குரிய ஒருவரோ அல்லது உங்களுடைய நண்பர் ஒருவரோ பணிவு கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இருந்து அவர்களுடைய குறைகளை நயமாக நீங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் கர்வம் கொண்ட ஒருவராக இருந்தால் அடுத்தவர் மாறுவார் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் ஓர் எடுத்துக்காட்டாக இருந்து மற்றவர்களை வழிநடத்துங்கள். நீங்கள் மாறுவதற்கு முன்பாக மற்றவர்கள் மாற வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். பணிவு இல்லாமல் எந்த மாற்றமும் சாத்தியமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டவுடன் முன்பு கூறப்பட்ட சுழற்சியை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள். பிறகு அச்சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது. உங்களை நீங்களே ஆய்வு செய்து கொள்வதற்கும் அதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உங்களுக்கு அதிக ஆன்மீக அறிவு வழங்கப்படும். இச்சுழற்சி பல பிறவிகளாக தொடரும். சில சமயங்களில் உங்களால் மேம்பட முடியவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீங்கள் மாற விரும்புகிறீர்கள், ஆனால் மேம்படுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு புதைக்குழியில் சிக்கிக் கொண்டிருப்பது போல நீங்கள் உணரக்கூடும். உங்களிடம் சிறிதளவு ஆன்மீக அறிவு இருக்கிறது, ஆனால் நீங்கள் உங்கள் குறைகளை ஒப்புக்கொண்டிருக்கவில்லை என்பதுதான் நீங்கள் அவ்வாறு உணர்வதற்கு காரணம். நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்காததால் கடவுளின் விதிகளை பற்றிய உங்கள் புரிதலும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவு என்பது வெறும் தகவல்தான். அத்தகவல் பகிர்ந்து கொள்ளப்படும் போதுதான் அது அறிவாக மாறுகிறது. அந்த அறிவை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் செயல்படுத்தி உங்கள் ஆன்மீக படிப்பினைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஞானம் உங்கள் வசப்படும். அப்போதுதான் ஆவி உலக ஆன்மாக்கள் உங்களுக்கு அதிக அறிவை கொடுப்பார்கள். அதை நீங்கள் உங்கள் அனுபவத்தின் வாயிலாக ஞானமாக மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் ஆன்மா முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். அறிவு கைவரப்பெறுதல், குறைகளை ஒப்புக்கொள்ளுதல், நடவடிக்கை எடுத்தல் ஆகிய மூன்றும் சுய மேம்பாடு என்ற உங்கள் முதல் குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவும். தன்னலமற்ற சேவைதான் உங்களுடைய இரண்டாவது குறிக்கோள். சேவைதான் மனநிறைவுக்கான முக்கிய அம்சம். ஆனால் உங்களுடைய லௌகீக உலகில் மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. தன்னலமற்ற சேவையிலிருந்துதான் உண்மையான மனநிறைவு கிடைக்கிறது. பூமியில் பலர் நல்ல ஆன்மாக்களாக இருக்கின்றனர். அவர்கள் யாருக்கும் தீங்கிழைப்பதில்லை. தங்கள் குடும்பங்களோடு ஓர் எளிய மற்றும் அமைதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கின்றனர். அவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகின்றனர். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கிழைத்துக் கொண்டு மேலும் அதிக இருளை ஏற்படுத்துகின்ற ஆன்மாக்களை விட இவர்கள் சிறந்தவர்கள்தான். ஆனால் தங்களுடைய உண்மையான ஆற்றல் இவர்களுக்கு தெரிந்திருப்பதில்லை. நீங்கள் உங்கள் கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் முன்னேறி விடுவீர்கள் என்று அர்த்தமில்லை.
துரதிர்ஷ்டவசமாக தன் கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றிவிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு எதுவும் ஏற்படுத்தாத ஒருவன் கடவுளின் மனிதன் என்று கருதப்படுகின்ற அளவுக்கு உலகம் ஓர் எதிர்மறையான நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் இன்னும் பாதி தூரத்தை கூட கடந்திருக்கவில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அமைதியாக உதவுவதற்காக கடவுளின் ஒரு கருவியாக பூமியில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கீகாரத்திற்காக காத்திருக்காமல் உங்கள் வேலையை செய்யுங்கள். கடவுளின் கருவியாக இருக்கின்ற ஒருவன் வெறுமனே சரியான விஷயங்களை செய்வான். தன்னுடைய நற்காரியங்கள் மூலம் இருளிலிருந்து அவன் மீள்கிறான். தான் செய்த நல்ல காரியங்களை பற்றி அவன் பேசுவதில்லை. அவன் அவற்றை ஆய்வு செய்வது கூட இல்லை. ஏனெனில் அது கர்வத்திற்கு வழிவகுக்கும். கடவுளின் தூதர்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திடுங்கள். இதை நீங்கள் அறிந்திருந்தால் அங்கீகாரத்திற்காக உங்கள் ஆன்மா ஒருபோதும் ஏக்கம் கொள்ளாது என்பதும் உங்களுக்கு புரியும். உங்கள் அகங்காரம் மட்டுமே அங்கீகாரத்தை விரும்பும். நீங்கள் செய்துள்ள ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அல்லது அதை பற்றி அளவுக்கு அதிகமாக சிந்திக்கும் போது அதன் மதிப்பு அழிந்து விடுகிறது. உதவி தேவைப்பட்ட நபருக்கு உங்கள் உதவி கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் தன்னலமற்ற சேவையின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்காததால் நீங்கள் முன்னேற தவறிவிட்டுள்ளீர்கள். தன்னலமின்மை என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்துள்ள நல்ல காரியங்களை பற்றி குறைவாக சிந்தித்தல் என்று பொருள். கடவுள் மீதான உண்மையான அர்ப்பணிப்பின் பொருள் இதுதான். மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறீர்கள். காத்திருங்கள், ஆவி உலகின் விதிகளுக்காக வரும் வாரம் வரை தொடரும்.